தமிழகத்தில் ஒவ்வொருவரின் தலையிலும் ரூபாய் 1.29 லட்சம் கடன் இருக்குன்னா நம்புவீங்களா? அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட நிதி அமைச்சர். தமிழ்நாட்டின் நிதிநிலை மற்றும் கடன் சுமை தொடர்பாக மாநில நிதி அமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதில் இடம்பெற்றுள்ள தகவல்களின்படி தமிழ்நாட்டில் தற்போது தனிநபர் ஒருவரின் மீதான சராசரி கடன் ரூபாய் 1,28,934 உள்ளது. அதாவது மாநிலத்தின் மொத்த கடன் தொகையை மக்கள் தொகையால் கணக்கிடும் போது ஒவ்வொரு குடிமகனின் பங்காக இந்த அளவிலான கடன் வருகிறது. இந்த வெள்ளை அறிக்கை மூலம் மாநிலத்தின் வருவாய், செலவுகள், கடன் நிலை மற்றும் எதிர்கால நிதி சவால்கள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அரசின் வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக பெற்ற கடன்களே மாநிலத்தின் மொத்த கடன் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. இந்த தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் பொருளாதார நிபுணர்களிடையிலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் நிதிநிலை குறித்து பொதுமக்களும் ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர். ஒருவருக்கு ரூபாய் 1.29 லட்சம் கடன் என்ற இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது கவலைக்குரிய விஷயமா அல்லது வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட அவசியமான கடனா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.